ஹலோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு நம்மள்கிட்ட கலெக்ஷன் வீடியோ போட சொல்லியிருந்தாரு. அவருக்காக இப்போ கலெக்ஷன் வீடியோ போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் கலெக்ஷன் பார்ப்போம். ட்ரெஸ் கலெக்ஷன் அவ்வளோக்கு என்கிட்ட எதுவும் இருக்காது, ஓசியில் விட்டது தான் இருக்கும். இது வந்துட்டு இந்த நருட்டோ பண்டில் விட்டது. இல்லை ஜுஜுட்சு கைஸ்னா இது இந்த நருட்டோ பண்டில் விட்டது. இதே அந்த இது இப்போ விட்ட ஈவெண்ட்டு இது தெரியும். சும்மா அப்படியே போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் இந்த பண்டில் இது அவ்வளோதான் கைஸ். லேடி பண்டில் அப்புறம் மண்டை பார்த்தீங்கன்னா இந்த மண்டை இது. இது அப்புறம் இந்த ஐபிஎல் கேப் ரெண்டும் இதுதான் இப்போ விட்டது. அப்புறம் இந்த இதெல்லாம் அவ்வளோதான். இது ஒரு ஸ்பின்னிங் ஈவெண்ட்டில் கிடச்சிது. மண்டை இப்போ கண்ணாடி இதில் எதுவும் இருக்காது அவ்வளோக்கும். மாஸ்க்கு அப்புறம் ஸ்கார்ஃப் ஒன்று மட்டும் எடுத்தேன். அப்புறம் இது வந்து நருட்டோ பண்டில் இது இந்த கண்ணாடி இதில் தான். இந்த ஸ்கார்ஃப் கண்ணாடி அப்புறம் அவ்வளோதாங்க. இதில் எதுவும் இருக்காது. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் இது சட்டை அவ்வளோக்கு எதுவும் இருக்காது. இது ஒரு போட்டு சட்டை தான். கொஞ்சம் அவ்வளோக்கு இருக்காது கலெக்ஷன். ஏன்னா ஒரு ஐடி அக்கௌண்ட் வச்சுருந்தோம். அந்த அக்கௌண்ட் வந்துட்டு யாரோ எவன் தெரில, அது ஏதோ திருநெல்வேலிக்காரன் கேட்ச் பண்ணிட்டான். இப்போ இந்த அக்கௌண்ட் வச்சு தான் ப்ளே பண்ணுறோம். கலெக்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க கைஸ். வீடியோலாம் நல்லா தான் இருக்கும், ஃபன்னாக போடுவோம். பேண்ட் அவ்வளோ இது இருக்காது. இதுவும் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நம்ம அவ்வளோக்கும் விளாடாதனால இதெல்லாம் முக்கால்வாசி எடுக்கல. அதனால் பாதியில் இப்போ டைமண்டு கூட்டதை விட்ட மிச்ச ஓசியில் அந்த மட்டும் எடுத்துக்குவோம். பேண்ட் அவ்வளோக்கு இது இருக்காது கேஸ். ஷூன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஷூ அவ்வளோக்கு இது நல்லா இருக்காது. இந்த பண்டில் இது ஒன்று இருக்கு. எமௌண்ட்டுக்கு போயிடும். எமௌண்ட்டை வந்து டிஏ எமௌண்ட் ஒன்று, அப்புறம் இந்த கிராஃப்ட்லாம் வச்சா கொடுப்பாங்களா அது. அப்புறம் இது ஒரு மிஸ்ட்ரி ஷாப்பில் விட்டது. இது மிஸ்ட்ரி ஷாப்லேருந்து டைமண்ட் எடுத்தோம். அப்புறம் இது போட்டது உங்களுக்கு தெரியும், இதுவும் கொடுத்தது இப்போ. அப்புறம் அது அந்த டாப் அப் ஈவெண்ட்டில் விட்ட அமௌண்ட்டு இது பார்த்தீங்கன்னா பல மாதிரி இருக்கான். இதுவும் பாருங்கள், குத்தடி அமௌண்ட். இந்த அமௌண்ட் பார்த்தீங்களா, இது தெரியும், ஹீரோய்க்கு மாஸ்டர் அடித்தது அமௌண்ட்டு. இது இந்த அமௌண்ட்டு நான ஸ்கோர் டேஸ். இது ஹீரோய்க்கு இந்த லக்கி ராயல் இது வந்து போட்டு தான். இது தெரியும் எல்லாத்துக்கும். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 19 அமௌண்ட் தான் இருக்குது. என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மணி ஈஸ்ட் என்ட்ரி அமௌண்ட் இருக்குது. அவ்வளோதான்.
மெடிக்கத்துற அந்த எஃபெக்ட்லாம் எதுவும் இல்லை. ஸ்கின்குள்ளே பாருங்க. கன் ஸ்கின் M4A1க்கு நமக்கு எதுவுமே இல்லை. இனிமேல் தான் எடுக்கணும். ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் தான் அது. ஏகே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். எம்எஸ்க்கு எதுவும் அவ்வளோ இருக்காது. இதுக்கும் அவ்வளோதான். ஏன்னா விளாண்டப்போ அவ்வளோக்கு எடுக்கலை. இதுக்கு கிளாஸ் மார்க் இது ஒன்று இருக்குது. இதுக்கு இது அப்புறம் G36க்கு இது வந்து டாப் அப் யூனிட்டில் விட்டாங்க. எஸ்க்கு இதுக்கு வந்துட்டு இது 2 ஸ்கின். இது ஒன்று இது ஒன்று. இந்த ரேட் ஆஃப் ஃபயரில் இப்போ வெப்பன் ராயல் விட்டது. எஸ்விடிக்கு நம்மள்ட்ட எதுவும் இல்லை. எடுக்கணும். பூயா பாஸ் போட்டிருப்பேன். ஆனால் அது கிளைம் பண்ண மறந்துட்டேன். இப்போ இருக்க 2 இருக்குது. AC80க்கு 2. 100 புல்லட்டுக்கு அவ்வளோக்கு இது இருக்காது. கோர்டுக்கு ஒன்று இருக்குது கைஸ். UMPக்கு அவ்வளோக்கு இது இருக்காது ஸ்கின்னு. இந்த MP5க்கும் இருக்காது. ஏன்னா நான் சொல்லியிருந்தேனே ஆக்சுவலி. ஏன்னா அவ்வளோக்கு இப்போ ஓப்பன் பண்ண கொண்டுக்கிறனால எதுவும் எடுக்க முடியல. அவ்வளோ MP40க்கு மட்டும் இந்த கோப்ரா இருக்குது. 3rd லெவல் இப்போ தான் போட்டேன் ரீசெண்டாக. MP40க்கு அவ்வளோதான். அப்புறம் P90க்கு இந்த ஸ்கின்னு. அப்புறம் இது இந்த ஃபயரி வந்துட்டு ஃபேண்டசி நல்லா தான் அடிக்கும். அப்புறம் தாம்சனுக்கு எவ்வளோ இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தோம். இப்போ இந்த இதில் அப்புறம் இந்த விக்டர் இந்த ஸ்கின்னு தெரியும். அப்புறம் மேக்-10க்கு இந்த ஸ்கின்னு. அப்புறம் மெட்ரோ ஃப்ளாஷ் இது வெய்சனுக்கே அவ்வளோக்கு இருக்காது. இது இப்போ பூயா பாஸ் போட்டிருக்கோம். அந்த பூயா பாஸில் ஓடிட்டுருக்கு இந்த ஸ்கின். அதுதான் கிடச்சிது. இதுக்கு இது M10க்கு அவ்வளோக்கு இது இருக்காது கைஸ். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா M10க்கு 5 M10 மேக்ஸ் இருக்குது. M10 எவ்வளோ மேக்ஸ் 2.2. ஆனால் இந்த அக்கௌண்ட்டில் எதுவும் இல்லை கைஸ். நான் வேணால் முடிச்சு அந்த அக்கௌண்ட்லேருந்து பார்க்குறேன். சரி இது பார்ப்போம். ஸ்மாஷில் கோல்டன் ஃப்ளாஷு இந்த வெப்பன் ராயல் விட்டது அளவுக்கு தெரியும். டபுள் பேரலுக்கு இது 2 ஸ்கின் இருக்கும் நம்மள்கிட்ட. மேக் பெருசாக அவ்வளோக்கு இது இருக்கிறது இல்லை. ஏன்னா இந்த கன்று அவ்வளோக்கு எடுத்து ஆட மாட்டேன். இதுக்கு சார்ஜ் ப்ளஸ்ட் இருக்குன்னு த்ரோ கன்னுக்கு 1 இருக்குது கைஸ். 1 புல்லட்டுக்கு 2 இருக்குது. இந்த இது ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இது ஒன்று. அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது. இது ப்ரெஸ்ட்டில். அப்புறம் R90 இதுக்கு நம்மள்கிட்ட எதுவும் இருக்காது. ஏன்னா அதிகமாக ப்ளே பண்ண மாட்டோம் அதில். அப்புறம் MI2B பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். இதுலேயே அதிகமாக ப்ளே பண்ண மாட்டோம். இது M24ல் வேணால் கொஞ்சம் அப்பப்போ ப்ளே பண்ணுவோம். அடுத்து BRல வேணால். அப்புறம் இது ஒன்று இந்த ஸ்கின்னு. இது பிஸ்டலில் பார்த்தீங்கன்னா USPக்கெல்லாம் எதுவும் இருக்காது. டெசர்ட்டுக்கு இது இருக்குது. இது G80க்குன்னு. இதுக்கு இந்த ஸ்கின்னும் இது இருக்குது. M500க்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெப்பன் ராயல் விட்டது ரீசெண்டாக. இது இப்போ இந்த ஸ்கின். கத்தி அவ்வளோக்கு இருக்காது. 2 கத்தி அவ்வளோதான். அப்புறம் மினி யூசிக்கு இது மில்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கத்தியில் இதெல்லாம் டாஸ்க் முடிச்சு தான் எடுப்பேன். எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த பேட்டில் இதுக்கு கத்தி 2 தான் இருக்கும் நமக்கு. ஸ்கைத்தனும் அவ்வளோக்கு இருக்காது. ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒன்று ஃபிஸ்ட்டு பன்னி விட்டது. கிரனேடு பார்த்தீங்கன்னா கிரனேட்லாம் ஓட்டிடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். க்ளூவால் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூவால் இருக்குது. அவ்வளோதான் கேஸ். ஸ்கின் இதில் இதுக்கு அவ்வளோதான் கேஸ். நான் போட்ட இப்போ கலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மேலும் மேலும் நிறைய கண்டென்ட் போடுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் கேஸ். தேங்க்யூ.